நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பெயர் நித்யா. எனக்கு 20 வயது ஆகிறது. நான் திருமணம் ஆனவள். எனக்கு திருமணமாகி சில நாட்கள் தான் ஆகின்றன. எனக்கு திருமணத்தின் போது என்ன சொன்னார்கள் என்றால், என் கணவருக்கு ஒரு சகோதரி, அதாவது என்னுடைய நாத்தனார் இருக்கிறார் என்றும், அவர் உடல்நிலை சரியில்லாமல் எப்போதும் தன் ரூமுக்குள்ளேயே இருப்பார் என்றும் சொன்னார்கள். ஆனால் அந்த சகோதரிக்கு உடல்நிலையை தாண்டி வேறு சில சிக்கல்களும் இருக்கின்றன என்று தகவல் எனக்கு திருமணத்திற்கு முன் சொல்லப்படவில்லை. நான் இந்த புகுந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து பல விசித்திரமான சம்பவங்களை கவனித்து வருகிறேன். இன்று காலையில் நடந்த விஷயத்தை சொல்கிறேன். வழக்கமாக என் மாமனார்தான் அந்த பெண்ணுக்கு 3 வேளை உணவையும் கொண்டு போய் கொடுப்பார். இன்று நான் என் நாத்தனாருக்கு காலை உணவை கொடுக்கலாம் என்று கிளம்பினேன். நான் அந்த அறையை நோக்கி சென்றவுடனேயே என் மாமனார் சுந்தரம் ஆவேசமாக கத்தினார். இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது, ஜாக்கிரதை, மீறி வந்தாயென்றால் நான் கெட்டவனாக மாறிவிடுவேன் என்று அவர் கத்தி கூச்சல் போட்டார். அவருடைய அந்த குரலை கேட்டு என் உடல் நடுங்கி போனது. என் கணவர் கார்த்திக் உடனே எழுந்து தன் தந்தையை அமைதியாக இருக்கும்படி சைகை காட்டினார். நான் பயத்தில் அப்படியே உறைந்து நின்றேன். நான் ஒரு உதவியாகத்தான் செய்ய போனேன். அதற்கு அவர் ஏன் இவ்வளவு கோவப்பட்டார் என்று எனக்கு புரியவில்லை. அவர் திட்டிய விதம் என் இரத்தத்தையே உறைய வைத்தது. என் கண்கள் கலங்கின. என் தாய் வீட்டில் என்னை இதுவரை யாரும் இப்படி சத்தம் போட்டு மிரட்டியது இல்லை. அதனால் நான் எதுவும் பேசாமல் மௌனமாக சமையல் அறைக்கு சென்று விட்டேன். அவர் என் மாமனார், தந்தைக்கு சமமானவர். திருமணம் ஆகி சில நாட்கள் தான் ஆவதால் நான் ஒவ்வொரு அடியையும் யோசித்து தான் வைக்க வேண்டியிருந்தது. ஆனால் சமையல் அறைக்கு வந்த பிறகும் என் இதயம் பயத்தில் துடித்து கொண்டே இருந்தது. எனக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. சிறிது நேரத்தில் கார்த்திக் சமையல் அறைக்கு வந்தார். என்னை அணைத்தபடி, என்னாச்சு செல்லம், ஏன் இங்கே வந்து நிற்கிற என்று கேட்டார். என் கண்களில் தேங்கி நின்ற கண்ணீரை நான் அப்படியே பின்னுக்கு தள்ளினேன். ஒன்றுமில்லை, நான் நல்லா இருக்கிறேன் என்று தலையை அசைத்தேன். ஆனால் என் குரல் நான் அழுது கொண்டிருப்பதை அவருக்கு காட்டி கொடுத்து விட்டது. அவர் என்னை தன் பக்கம் திருப்பி, அப்பா உன்னிடம் தவறாக நடந்து கொண்டார் என்று எனக்கு தெரியும். அவர் சார்பாக நான் மன்னிப்பு கேட்கிறேன். உண்மையில் அவருக்கு அக்காவுடன் அவருக்கு பாசம் அதிகம். அக்காவின் எல்லா வேலைகளையும் அவரேதான் கையால் செய்ய வேண்டும் என்று நினைப்பார். யாராவது அந்த இடத்தை எடுக்க முயன்றால் அவருக்கு கோபம் வந்துவிடும் என்றார். நான் அமைதியாக இருந்தேன். நான் என்ன சொல்ல முடியும்? தலையை மட்டும் குனிந்து கொண்டேன். திருமணமாகி 1 மாதம் ஆகியும் நான் என் நாத்தனாரின் முகத்தை கூட இன்னும் வரைக்கும் பார்த்ததில்லை. அதனால் இப்போது எனக்குள் ஒரு பேரார்வம் எழுந்தது. கார்த்திக் சிறிது நேரம் பேசி என் மூடை சரி செய்துவிட்டு வேலைக்கு கிளம்பி போனார். நானும் சமையல் அறைகளில் வேலை பார்க்க தொடங்கினேன். சிறிது நேரமே கடந்திருக்கும். திடீரென்று ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் எனக்கு கேட்டது. நான் உடனே கைகளை கழுவிவிட்டு வெளியே ஓடி வந்தேன். அந்த சத்தம் என் நாத்தனாரின் அறையிலிருந்து தான் வந்தது. யாரோ ஒரு பெண் மிகுந்த வலியில் துடிப்பது போலவும் கத்துவது போலவும் இருந்தது. யாரோ ஒருவரை பலவந்தமாக துன்புறுத்துவது போல அந்த சத்தம் இருந்தது. என் இதயம் துடித்தது. நான் உடனே அந்த அறையை நோக்கி சென்றேன். நான் அந்த அறைக்குள் செல்ல வேண்டுமா? யாராவது தப்பாக நினைப்பார்களா? ஆனால் அவர் வேதனையில் கத்துகிறார். அவருக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று மட்டும் தோன்றியது. பயத்தோடு நான் அந்த அறை கதவை அருகே சென்றேன். நான் கதவை திறப்பதற்கு முன்பே கதவு திறந்தது. மாமனார் வெளியே வந்தார். அவர் உடல் முழுவதும் வியர்வையில் நனைந்திருந்தது. கலைந்து போன தலைமுடி, அழுக்கான உடைகள் என்று அவர் பார்க்கவே பரிதாபமாக இருந்தார். நான் 2 அடி பின்வாங்கினேன். அவர் என்னை பார்த்து, என்ன மருமகளே, ஏன் இங்கே வந்த என்று கேட்டார். நான் பதற்றத்தோடு, இல்லைப்பா, அக்கா கத்துவது போல இருந்தது, அவங்க நல்லா இருக்காங்களா என்று கேட்டேன். அவர் என்று தலையை ஆட்டிவிட்டு, இனிமேல் இந்த பக்கம் வராதே போ என்று சொல்லிவிட்டார். இது என்ன பேச்சு? உள்ள அப்படி என்னதான் நடக்கிறது? ஏன் அவர் அவ்வளவு பயங்கரமாக அலறுகிறார்? நான் மீண்டும் சமையலறைக்கு வந்து நின்றேன். ஆனால் என் மனதுக்குள் ஒரு அமைதியின்மை ஏற்பட்டது. ஒரு நிமிடம் என் கணவருக்கு ஃபோன் செய்து எல்லாவற்றையும் சொல்லலாமா என்று கூட எனக்கு தோன்றியது. உன் அப்பா உன் அக்காவை வைத்து என்ன செய்கிறார் என்று தெரியவில்லை என்று சொல்ல நினைத்தேன். ஆனால் நான் அப்படி செய்தால் என் குடும்ப வாழ்க்கை அழிந்துவிடும் என்று எனக்கு தோன்றியது. நான் என் பெற்றோருக்கு ஒரே மகள். புகுந்த வீட்டிற்கு வரும்போது அவர்கள் எனக்கு சொன்னது இதுதான்: நீ உன் குடும்பத்தை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை செய். உன்னால் எங்களுக்கு எந்த புகாரும் வரக்கூடாது. நீ எங்களுக்கு ஒரே மகள்தான். ஆனால் நீ உன் வாழ்க்கையை அழித்து கொள்வதை நாங்கள் விரும்ப மாட்டோம் என்று சொல்லித்தான் அனுப்பி வைத்தார்கள்.
என் மாமனாரின் வார்த்தைகளை நான் மீறினால் கார்த்திக் என்னை மன்னிக்க மாட்டார் என்று எனக்கு தெரியும். அதனால் நான் மௌனமாக என் வேலையை செய்ய ஆரம்பித்தேன். ஒவ்வொரு முறையும் உள்ளிருந்து ஒரு வேதனையான சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆனால் நான் இப்போது அதை தவிர்க்க முயன்றேன். இந்த விஷயத்தில் நான் அதிகம் கவனம் செலுத்தினால் தேவையில்லாமல் என் நிம்மதிதான் கெடும் என்பதை நான் உணர்ந்தேன். அதனால் மௌனமாக என் வேலைகளை சீக்கிரம் முடித்துவிட்டு என்னுடைய அறைக்கு வந்து நான் படுத்துக்கொண்டேன். ஆனால் என் மாமனாரின் அந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் என் நினைவுக்கு வந்து என்னை துன்புறுத்தியது. அவர் உடல் முழுவதும் வியர்வையில் நனைந்திருந்தது. துணிகள் கலைந்து அழுக்காகி கிடந்தன என பல சந்தேகங்கள் என் மனதுக்குள் குடைந்தன. ஆனால் நான் எந்த தவறான எண்ணத்தையும் வளர்த்து கொள்ள விரும்பவில்லை. அவர் என் நாத்தனாரின் தந்தை. அவரை பற்றி தவறாக நினைப்பது பெரும் பாவம் என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன். இருந்தாலும் இன்று இரவு என் கணவர் வந்தவுடன் இதை பற்றி கண்டிப்பாக பேச வேண்டும் என்று முடிவு செய்தேன். மதிய நேரத்தில் உங்கள் அக்கா வலியால் துடித்து அழுது கொண்டிருந்தாள். ஆனால் உங்கள் அப்பா அவருக்கு உதவி செய்யாமல் அறைக்குள்ளேயே இருந்தார். நான் உதவிக்கு சென்றபோது அவர் நன்றாக இருக்கிறார் என்று சொல்லி என்னை விரட்டிவிட்டார் என்று சொல்ல தீர்மானித்தேன். நேரம் மெல்ல மெல்ல கடந்தது. மாலை மறைந்து இரவும் வந்தது. என் கணவர் கார்த்திக்கும் அவர் தம்பி வினோத்தும் வீட்டிற்கு வந்தார்கள். கார்த்திக்கை பார்த்தவுடனேயே என் முகம் மலர்ந்தது. திருமணமான ஆரம்ப காலம் என்பதால் காதலின் வேகம் அதிகமாக இருந்தது. அவருக்கு ஒரு புன்னகையை வீசிவிட்டு உடனே தண்ணீர் எடுத்துக்கொண்டு அவர் முன்னால் நின்றேன். அவர் சிரித்தபடியே தண்ணீரை வாங்கி ஒரே மூச்சில் குடித்து முடித்தார். என்னை ஒரு முறை ஏறிட்டு பார்த்துவிட்டு அவர் அறைக்கு சென்றார். நான் வினோத்திற்கும் தண்ணீர் கொடுத்துவிட்டு கார்த்திக்கை சந்திப்பதற்காக அவர் பின்னாடியே ரூமுக்கு சென்றேன். நான் அறைக்குள் நுழைந்த உடனேயே கார்த்திக் விளையாட்டாக என்னை பிடித்து சுவரோடு சாய்த்தார். நான் மூச்சை அடக்கி கொண்டு அவரையே பார்த்தேன். அவர் அடிக்கடி இப்படி செய்வார். அப்போதெல்லாம் என் இதயம் பலமாக துடிக்க ஆரம்பிக்கும். அவர் என்னை காதலோடு அணைத்து கொண்டு, என் உயிரே, என் இதயத்தின் துடிப்பே, உனக்கு தெரியுமா, இன்று அலுவலகத்தில் நான் முழுவதும் உன்னை எவ்வளவு நினைத்தேன் என்று. நீ இல்லாமல் ஒரு நொடி கூட என்னால் இருக்க முடிவதில்லை. உன் அருகில் இருப்பது எனக்கு அவ்வளவு நிம்மதியை தருகிறது என்றார். நான் வெட்கத்தில் தலை குனிந்தேன். திடீரென்று அவர் என் முகத்தை உயர்த்தி புன்னகையோடு என் இதழ்களில் முத்தமிடத் தொடங்கினார். ஆனால் அதே சமயம் வெளியே இருந்து ஒரு பயங்கரமான அலறல் சத்தமும் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டதும் என் இதயம் அப்படியே நின்றுவிட்டது. கார்த்திக்கும் திடுக்கிட்டு என்னிடமிருந்து விலகினார். நாங்கள் இருவரும் பதற்றத்தோடு அறைக்கு வெளியே ஓடி வந்தோம். அங்கே கார்த்திக்கின் தம்பி வினோத் தன் அக்காவின் அறையை திகிலோடு பார்த்து கொண்டிருந்தார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. திடீரென்று என்ன நடந்தது? கார்த்திக் தன் தம்பியை என்ன நடந்தது என்பது போல பார்த்தார். வினோத் தெரியவில்லை என்பது போல தலையையும் அசைத்தார். அப்போது யாரோ அந்த அறை கதவை உள்ளிருந்து பலமாக தட்டினார்கள். அதை பார்த்ததும் என் கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தன. நான் ஒருமுறை வினோத்தையும் ஒருமுறை கார்த்திக்கையும் பார்த்தேன். ஆனால் அவர்கள் இருவரும் ஒரு நாடகத்தை பார்ப்பது போல எந்த அசைவும் இல்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள். திடீரென்று கதவு திறந்தது. என் மாமனார் சுந்தரம் வெளியே வந்தார். மதியம் பார்த்த அதே கோலத்தில் அவர் இருந்தார். முகம் முழுவதும் வியர்வை, கலைந்த தலைமுடி, அழுக்கான உடைகள். அந்த அறைக்குள் ஏதோ கடுமையான வெப்பம் இருந்தது போல தெரிந்தது. நான் கார்த்திக்கையும் வினோத்தையும் பார்த்தேன். அவர்கள் இருவரும் தங்கள் தந்தையை ஒரு முறை பார்த்தார்கள். அவரோ சாதாரணமாக தலையை அசைத்துவிட்டு மௌனமாக தன் அறைக்கு சென்று விட்டார். நான் ஆச்சரியத்தில் உறைந்து போனேன். அவர்கள் இருவரும் தங்கள் தந்தையிடம் கேட்பார்கள் என்றுதான் நான் எதிர்பார்த்தேன். அறைக்குள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அக்கா ஏன் அப்படி அலறுகிறார் என்று கேட்பார்கள் என்று கூட நினைத்தேன். ஆனால் கார்த்திக்கும் சரி கேட்கவில்லை, வினோத்தும் சரி கேட்கவில்லை. நான் ஏதோ சொல்ல வந்தேன். அதற்கு முன்பே கார்த்திக் மிகவும் குளிர்ந்த குரலில் என்னிடம் சொன்னார், நித்யா, சீக்கிரம் சாப்பாட்டை மேஜையில் வை, அப்பா வந்துடுவார். வினோத், நீயும் போய் முகம் கை கால் கழுவிட்டு வா. கார்த்திக் தன் தம்பியிடம் சொல்லிவிட்டு அறைக்கு சென்றார். எனக்கு அப்படியே பேச்சு நின்றுவிட்டது. எனக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் நான் அப்படியே மௌனமாகி விடுவேன். இப்போதும் அதுதான் நடந்தது. நான் மௌனமாக சமையல் அறைக்கு சென்ற உணவை சூடு செய்ய ஆரம்பித்தேன். சிறிது நேரத்தில் கார்த்திக், வினோத் மற்றும் மாமனார் மூவரும் முகம் கழுவிட்டு சாப்பிட அமர்ந்தார்கள். நானும் அவர்களுடன் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தேன். ஆனால் என் கண்கள் மீண்டும் மீண்டும் அந்த மூடிய அறையின் கதவையை பார்த்து கொண்டிருந்தன. அதற்கு பிறகு அவர்கள் எதுவுமே நடக்காதது போல சகஜமாகிவிட்டார்கள். நான் இந்த வீட்டிற்கு வந்து 2 மாதங்கள் ஆகிவிட்டன. ஆனால் இன்று அந்த அறையிலிருந்து வந்த சத்தங்கள் இதற்கு முன்பு நான் கேட்டதே இல்லை.
அதனால் நான் மிகவும் பயந்திருந்தேன். எப்படியாவது உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இன்னும் என் வலுப்பற்றது. அனைவரும் இரவு உணவை முடித்துவிட்டு மெல்ல அவரவர் அறைகளுக்குச் சென்றார்கள். ஆனால் இன்று அந்த மூவருக்கும், அதாவது மாமனார், கணவர், மைத்துனர், இடையில் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. வழக்கமாக உணவருந்தும்போது நிலவும் அந்த உற்சாகமான சூழல் கூட இன்று காணாமல் போயிருந்தது. என் கணவர் அறைக்குள் சென்றதும் நானும் விரைவாக பாத்திரங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் பின்னாடியே சென்றேன். அறைக்குள் நுழைந்தபோது அவர் அலுவலக வேலைகளை செய்து கொண்டிருந்தார். நான் அவர் அருகில் அமர்ந்து புன்னகையோடு அவரை பார்த்தேன். ஆனால் அவர் முகம் ஏனோ கடுகடுவென இருந்தது. எனக்கு கவலையாக இருந்தது. வீட்டில் இது போன்ற மர்மமான சம்பவங்கள் நடக்கும் போதெல்லாம் என் கணவரின் மனநிலை மாறிவிடுகிறது. அவர் மிகுந்த மன அழுத்தத்தில் இருப்பது போல தெரிந்தது. நான் அவர் தோள் மீது மென்மையாக கை வைத்தேன். அவர் சட்டென்று என் பக்கம் திரும்பினார். நான் கேள்வியான பார்வையுடன் சொன்னேன், உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். என் இதயம் இதை கேட்கச் சொல்லி என்னை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. தயவுசெய்து என்னை புறக்கணிக்காதீர்கள். நான் சொல்வதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்றேன். அவர் சரி என்ன என்பது போல தலையசைத்து என்னை உற்று பார்த்தார். ஒரு நொடி எனக்கு நடுக்கமாக இருந்தது. எங்கே நான் கேட்பது அவருக்கு பிடிக்காமல் போய்விடுமோ என்று. ஆனால் இதை தெரிந்து கொள்ளாமல் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது என்று எனக்கு தோன்றியது. உங்களுக்கு இது கோபத்தை ஏற்படுத்தலாம். ஏற்கனவே இது பற்றி பேச வேண்டாம் என்றும் சொல்லியிருக்கிறீர்கள். இருந்தாலும் ஒரு முறை என் பேச்சை கேளுங்கள். நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்கள் அக்காவின் உடல்நிலை மிகவும் மோசமாக அடைகிறது. அவர் அலறுகிறார். ஆனால் உங்கள் அப்பா அதை கண்டுகொள்வதே இல்லை. நான் உதவி செய்ய அறைக்கு போக முயன்றால் அவர் என்னை தடுக்கிறார். வியர்த்து கொட்டுகிறது. உடைகள் கலந்து தலைமுடி கலைகிறது. அலங்கோலமாக இருக்கிறார். இதெல்லாம் என்ன? உங்கள் அக்காவிற்கு அவர் என்ன செய்கிறார்? எனக்கு சொல்ல விருப்பமில்லைதான். இருந்தாலும் ஏதோ தவறாக நடப்பதாக என் மனதுக்கு தோன்றுகிறது. ஒருவேளை அப்பா உங்கள் அக்காவுடன் நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்பே என் கணவர் கார்த்திக் என் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறையை விட்டார். அந்த தாக்குதல் அவ்வளவு பலமாக இருந்தது. நான் அப்படியே நிலை தடுமாறி படுக்கையில் விழுந்தே விட்டேன். அவர் என் தலைமுடியை பற்றி இழுத்து கோபத்தில் கத்தினார். எவ்வளவு தைரியம் உனக்கு? என் அப்பாவையும் என் அக்காவையும் பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உன்னை நீ என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு எல்லாம் வெக்கமே இல்லையா? பயத்தில் என் உடல் நடுங்கத் தொடங்கியது. என் கணவர் என் மீது கை வைப்பார் என்று நான் கனவிலும் கூட நினைக்கவில்லை. இன்று வரை என் பெற்றோர் கூட என்னை அடித்ததில்லை. ஆனால் திருமணமான 2 மாதத்திலேயே கார்த்திக் என்னை அடித்து விட்டார். நான் அதிர்ச்சியில் விழிப்பிதுங்க அவரை பார்த்தேன். நான் ஏதோ சொல்வதற்கு முன்பே அவர் ஆவேசமாக அறையை விட்டு வெளியேறினார். என் உணர்ச்சிகள் எல்லாம் மறத்து போய்விட்டன. நான் சிலையாக அமர்ந்திருந்தேன். சிறிது நேரம் கழித்து என் பொறுமையை உடைத்தது. கண்கள் ஆறாக பெருகின. அவர் என்னை அடிப்பார் என்று நான் கற்பனை கூட செய்யவில்லை. ஒருபுறம் அவர் அக்காவை பற்றி தான் கவலைப்பட்டேன். அதற்கு பரிசாக எனக்கு கிடைத்தது இந்த அறை. எனக்கு ஆத்திரமாக வந்தது. ஏதாவது செய்துவிடலாம் என்று கூட தோன்றியது. ஆனால் நான் அத்தனை பலவீனமாக, ஆதரவற்றவளாக உணர்ந்தேன். அழுது என் கண்கள் வீங்கின. ஒரு நிமிடம் இப்போதே என் துணிமணிகளை எடுத்துக்கொண்டு இந்த வீட்டை விட்டு போய்விடலாமா என்று கூட தோன்றியது. இல்லையென்றால் இங்கே இருந்து நான் மனநோயாளி ஆகிவிடுவேன். ஆனால் நான் என் பெற்றோர் வீட்டிற்கு சென்றால் அவர்களும் இன்னொருவர் குடும்ப விஷயத்தில் நீ தலையிட்டது உன் தவறுதான், நீயே தான் பொறுமையாக இருந்திருக்க வேண்டும் என்று என்னையே குறை சொல்வார்கள் என்று எனக்கு தெரியும். அழுது கொண்டே படுக்கையில் சாய்ந்தேன். இரவு வெகுநேரம் ஆகியும் கார்த்திக் வரவில்லை. இப்போது எனக்கு பயம் ஏற்பட்டது. ஒருவேளை நான் அப்படி பேசியிருக்கக்கூடாதோ? அவர் தந்தை மற்றும் அக்காவை பற்றி அவ்வளவு தாழ்வாக பேசியது தவறுதானோ என்று எனக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்ச்சியை கொண்டேன். என் தூக்கம் தொலைந்தது போனது. நீண்ட நேரம் கழித்து கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. கார்த்திக் உள்ளே வந்தார். நான் உடனே படுக்கையை விட்டு இறங்கி அவர் முன்னால் நின்றேன். என்னை மன்னித்து விடுங்கள். நான் உங்கள் அப்பா மற்றும் அக்காவை பற்றி அவ்வளவு மோசமாக பேசியிருக்கக்கூடாது. நான் கண்ட காட்சிகளால் ஏதோ குழப்பத்தில் பேசிவிட்டேன். இனிமேல் இப்படி ஒரு பேச்சு என் வாயிலிருந்து வராது. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சினேன். ஆனால் அவர் சமாதானம் ஆகவில்லை. என்னை பாராமலே படுக்கையில் சென்று படுத்துக்கொண்டார். என்னிடம் முதுகை காட்டிக்கொண்டு படுத்துக்கொண்டார். திருமணமான 2 மாதங்களில் அவர் இப்படி என்னை திரும்பி பார்க்காமல் படுத்ததே இல்லை. இது எனக்கு இன்னும் வேதனையை தந்தது. அவரை எப்படி சமாதானப்படுத்துவது என்று புரியாமல் கதவுக்கு அருகே நின்றபடி நான் நீண்ட நேரம் யோசித்து கொண்டிருந்தேன். மீண்டும் அவரிடம் சென்று சமாதானம் செய்ய எனக்கு துணிச்சல் இல்லை. மௌனமாக அறையில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து இந்த சிக்கலை எப்படி தீர்ப்பது என்று சிந்திக்க தொடங்கினேன். திருமணமான 2 மாதங்களில் எங்களுக்குள் நடந்த முதல் சண்டை இதுதான். மற்ற கணவன் மனைவி போல நாங்கள் அடிக்கடி சண்டை போட்டுக்கொள்பவர்கள் அல்ல.
எங்களுக்கு மிகுந்த அன்பும் அக்கறையும் இருந்தது. இரவு மெல்ல மெல்ல நகர்ந்தது. ஆனால் தூக்கம் மட்டும் எனக்கு வெகு தொலைவில் இருந்தது. படுத்திருக்கும் என் கணவரையே நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று என் மனதில் ஒரு எண்ணம் உதித்தது. இப்போது என் கணவர், மைத்துனர், மாமனார் என்று மூவருமே உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன் இந்த நேரத்தில் என் நாத்தனாரை போய் பார்க்கக்கூடாது? அவர் எப்படி இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தால்தான் என்ன? திருமணமான 2 மாதங்களில் நான் இன்னும் அவர் முகத்தை கூட பார்க்கவில்லை. அந்த ஆர்வம் என்னை அமைதியாக இருக்க விடவில்லை. சற்று முன்புதான் கணவரிடம் பலமாக அடி வாங்கியிருந்தேன். இருந்தாலும் என் மனம் அந்த அறையை நோக்கி செல்ல துடித்தது. மிகவும் எச்சரிக்கையாக சோஃபாவை விட்டு எழுந்தேன். தூங்கிக் கொண்டிருந்த கணவரை ஒருமுறை திரும்பி பார்த்துவிட்டு சத்தம் வராமல் அறையை விட்டு வெளியே வந்தேன். கதவை மெல்ல மூடினேன். என் இதயம் பலமாக துடித்தது. பதற்றம் உச்சத்தில் இருந்தது. நான் எப்படி அடியெடுத்து வைத்தேன் என்பது எனக்குத்தான் தெரியும். நான் அந்த மர்மமான அறையின் அருகே வந்துவிட்டேன். இனி கதவை திறந்து உள்ளே செல்ல வேண்டியதுதான் பாக்கி. அப்போது திடீரென்று அந்த அறைக்குள் இருந்து என் மாமனாரின் குரலும் கேட்டது. நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். உடனே பக்கத்தில் இருந்த சமையலறை மறைவில் ஒளிந்து கொண்டேன். என் இதயம் திக் திக் என்று அடித்து கொண்டது. இந்த நள்ளிரவு நேரத்தில் மாமனார் தன் மகள் அறையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? என் சந்தேகங்கள் இன்னும் வலுத்தன. எப்போதும் போலவே அவர் அறையை விட்டு வெளியே வந்தபோது அவர் நிலைமை மோசமாகத்தான் இருந்தது. கலைந்த தலைமுடி, அழுக்கான உடைகள். இன்று முன்னைவிட அவர் நிலைமை மோசமாக இருந்தது. அவர் பலமாக மூச்சு வாங்கி கொண்டிருந்தார். இதெல்லாம் என்ன? என் அறிவுக்கு எட்டியவரை எதுவும் புரியவில்லை. அவர் நேராக தன் அறைக்கு சென்று விட்டார். என் இதயம் படபடத்தது. இப்போது நான் உள்ளே சென்று பார்க்கலாமா என்று என் மனசுக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. இவ்வளவு தூரம் ஆபத்தை தாண்டி வெளியே வந்துவிட்டோம். ஒரு முறை உள்ளே சென்று பார்த்துவிட வேண்டியதுதான் என்று முடிவு செய்தேன். நான் அந்த அறை கதவுக்கு அருகே வந்தேன். கதவின் பிடியை திருகி உள்ளே செல்ல முயன்றேன். ஆனால் நான் உள்ளே நுழைவதற்கு முன்பே என் கணவர் கார்த்திக் அறையை விட்டு வெளியே வந்து விட்டார். அவர் கத்திய கத்தலில் என் மொத்த உடலும் நடுங்கியது. நான் அவர் பக்கம் திரும்பினேன். அவர் கோபத்தின் உச்சிக்கே இருந்தார். கண்கள் சிவந்து நெருப்பு பிழம்பாய் எரிந்தன. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவர் மின்னல் வேகத்தில் என் அருகே வந்து என் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார். மரியாதையாக சொன்னால் உனக்கு புரியாது என்று நினைக்கிறேன். அங்கே போகாதே என்று அன்பாக சொல்லியும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் மீண்டும் அந்த அறையை நெருங்குவாய் என்று அவர் கத்தினார். அவர் குரல் வீடு முழுவதும் எதிரொலித்தது. சத்தம் கேட்டு என் மைத்துனர் வினோத்தும் மாமனார் சுந்தரமும் தங்கள் அறைகளை விட்டு வெளியே வந்து அமைதியாக ஒரு வேடிக்கையை பார்ப்பது போல நின்றார்கள். நான் அழுது கொண்டே என் கணவரிடம் சொன்னேன், கார்த்திக், இதோ இப்போதான் உங்கள் தந்தை இந்த அறையிலிருந்து வெளியே வந்தார். அவர் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. ஒரு முறை உங்கள் அக்காவின் நிலைமையை போய் பாருங்கள். ஏன் இவ்வளவு இரக்கமற்றவராக இருக்கிறீர்கள்? உங்கள் அக்காவின் வேதனை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா? தயவுசெய்து எதையாவது செய்யுங்கள். உங்கள் அக்கா இங்கே பாதுகாப்பாக இல்லை என்று கத்தினேன். அவரை எப்படியாவது புரிய வைக்க வேண்டும் என்று நான் போராடினேன். ஆனால் அவர் என் கையை பலமாக பிடித்து இழுத்து அறைக்கு கொண்டு சென்றார். என்னை மெத்தையில் தூக்கி எறிந்துவிட்டு ஆவேசமாக சொன்னார், நித்யா, நான் உனக்கு கடைசி முறையாக சொல்கிறேன், ஒழுங்காக நடந்துக்கோ. இல்லை என்றால் உன்னை என்னுடன் வைத்திருக்க மாட்டேன். உன்னை விவாகரத்து செய்து இந்த வீட்டை விட்டு துரத்தி விடுவேன். இந்த உலகத்தில் பெண்களுக்கு பஞ்சமில்லை. உன்னை போல இன்னொருத்தி எனக்கு கிடைப்பாள். அதனால் உன்னை நீயே கட்டிப்படுத்திக்கொள். அவர் சொன்னதை கேட்டு நான் திகைத்து போனேன். இதுவரை அவர் என்னை 2 முறை அடித்து விட்டார். அப்போதெல்லாம் நான் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் இப்போது அவர் கொடுத்த விவாகரத்து மிரட்டல் என் சுய நினைவையே பறித்தது. அப்படி அந்த அறைக்குள் என்னதான் இருக்கிறது? ஏன் இவர்கள் என்னை உள்ளே விட மறுக்கிறார்கள்? எனக்கும் பல கேள்விகள் இருந்தன. ஆனால் இப்போதைக்கு நான் மௌனமாகிவிட்டேன். என் குடும்ப வாழ்க்கை பாழாகிவிடக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். எந்த காலத்திலும் என் பெற்றோரின் கௌரவத்திற்கு இழுக்கு வந்துவிடக்கூடாது என்று நான் நினைத்தேன். அந்த இரவு எனக்கு மிகுந்த வேதனையை தந்தது. என் கணவர் என் முகத்தில் அறைந்த அந்த தழும்புகள் எனக்கு ஒவ்வொரு நொடியையும் வலியை நினைவுபடுத்தின. இப்போது என் மாமனார் மீது எனக்கு கடுமையான வெறுப்பு உண்டானது. நான் இந்த வீட்டிற்கு வந்த முதல் நாளிலிருந்தே என் மாமனாரை தந்தையாக மதித்து அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். மாமியார் இல்லாத அந்த வீட்டில் அவருக்கு ஒரு மகளாக இருந்து அவரை பார்த்து கொண்டால் அவர் என்னை மிகவும் நேசிப்பார் என்று நம்பினேன். ஆனால் என் மாமனார் இவ்வளவு தரம் தாழ்ந்தவராக இருப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவர் தன் மகளையே சிறை வைத்திருக்கிறார் என்று எனக்கு தோன்றியது. இனி அவர் முகத்தில் கூட விழிப்பதில்லை என்று நான் சபதமும் செய்தேன். அதிகாலையிலேயே என் கண்கள் விழித்து கொண்டன. திரும்பி பார்த்தபோது என் கணவர் கார்த்திக் அறையில் இல்லை. நான் திகைத்து போனேன். அவர் வழக்கமாக காலையில் தாமதமாகத்தான் எழுவார்.
இந்த நேரத்தில் எங்கே போயிருப்பார்? நான் விரைவாக முகம் கழுவிட்டு உடை மாற்றிக்கொண்டேன். காலை உணவு தயாரிக்கலாம் என்று அறையை விட்டு வெளியே வந்தேன். அப்போது என் மாமனாரின் அறையிலிருந்து கார்த்திக் வெளியே வருவதை பார்த்தேன். அவர் தன் தந்தையிடம் கேள்வி கேட்கச் சென்றாரா அல்லது சமாதானம் செய்ய சென்றாரா? ஆனால் அவர் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. அந்த புன்னகைக்கு பல விஷயங்களை எனக்கு புரிய வைத்தது. இது என்ன இது? அப்பா, தம்பி, கணவன் என அனைவரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளா? என் நாத்தனார் பாவம், அவர் எவ்வளவு காலமாக இதையெல்லாம் சகித்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கும் போதெல்லாம் என் இதயம் அழுதது. என் கணவர் மீதும் எனக்கு இப்போது அருவருப்பு உண்டானது. இருந்தாலும் நான் அமைதியாக சமையல் அறைக்கு சென்று வேலைகளை பார்த்தேன். சிறிது நேரத்தில் கார்த்திக் சமையல் அறைக்கு வந்து, நித்யா, அறைக்கு வா, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றார். அவர் குரல் கேட்டதும் நான் திரும்பினேன். ஆனால் அவர் அங்கே நிற்கவில்லை, அறைக்குள் சென்று விட்டார். நான் அடுப்பை அணைத்துவிட்டு அவர் பின்னாடியே அறைக்கு சென்றேன். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அனைவரும் வீட்டிலே தான் இருந்தனர். அதனால் உணவுக்கு தாமதமானாலும் பெரிய சிக்கல் எதுவும் இல்லை. நான் அறைக்குள் சென்றபோது அவர் சோஃபாவில் மௌனமாக உட்கார்ந்திருந்தார். என்னை தன் அருகில் அமரும்படி சைகை காட்டினார். நான் மிகுந்த மரியாதையுடன் அவர் அருகில் அமர்ந்தேன். அதே சமயம் அவர் மீது ஒரு பயமும் இருந்தது, எங்கே மீண்டும் சண்டையிடுவாரோ என்று. ஆனால் அவர் அமைதியாக இருந்தார். அந்த அமைதி புயலுக்கு முந்தைய அமைதியாக இருக்குமோ என்று நான் அஞ்சினேன். சிறிது நேரம் கழித்து கார்த்திக் என்னை பார்த்து பேசினார். நித்யா, நேற்று இரவு நான் நடந்து கொண்ட விதம் உனக்கு வேதனையை தந்திருக்கும் என்று எனக்கு தெரியும். உன் பெற்றோர் உன்னை மிகவும் நேசிக்கிறார்கள். உன்னை அவர்கள் ஒருபோதும் அடித்ததில்லை என்பதையும் நான் அறிவேன். ஆனால் நீ என்னை அப்படி செய்ய தூண்டிவிட்டாய். என் தந்தை என் அக்காவை மிகவும் அக்கறையோடு தான் பார்த்து கொள்கிறார். அதனால்தான் அவர் அப்படி தெரிகிறார். அவர் தொடர்ந்தார். இனிமேல் இப்படிப்பட்ட எண்ணங்களை உன் மனதில் வளர்த்து கொள்ளாதே. நீ என் தந்தை மற்றும் அக்காவை பற்றி அவ்வளவு கேவலமாக பேசிய போது என்னால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால்தான் நான் உன்னை சுயநினைவு இழந்து உன்னை அடித்து விட்டேன். இரண்டாவது முறையும் நீ அதே தவறை தான் செய்தாய். அப்பாவுக்கு யாராவது அக்கா அறைக்கு வருவது பிடிக்காது என்று நான் பலமுறை சொல்லி இருக்கேன். ஆனாலும் நீ கேட்கவில்லை. ஆனால் என் அப்பா உன்னிடம் நான் அப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடாது என்று சொன்னார். அதற்காக நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இனி இது போன்ற சம்பவங்கள் நடக்காது. அவர் மன்னிப்பு கேட்டவுடன் நான் அழுது கொண்டே அவர் நெஞ்சில் சாய்ந்தேன். அவர் மன்னிப்பு கேட்ட அந்த ஒரு நிமிடம் என் கோபம் எல்லாம் காணாமல் போனது. அவர் என் தலையை தடவி கொடுத்து கொண்டே மன்னிப்பு கேட்டார். நானும் பெரிய மனதுடன் அவரை மன்னித்து விட்டேன். திருமணத்திற்கு முன் என் எண்ணம் வேறாக இருந்தது. யாராவது என்னை திருமணத்திற்கு பிறகு அடித்தால் அத்தகைய மனிதனுடன் நான் வாழவே மாட்டேன் என்று நினைத்திருந்தேன். ஆனால் திருமணம் முடிந்த பிறகு என் மனநிலை மாறிவிட்டது. நான் விட்டு கொடுத்து போக பழகி கொண்டேன். திருமணம் என்பதே ஒரு சகிப்புத்தன்மைதான். யார் விட்டு கொடுக்கிறார்களோ அவர்களின் வாழ்க்கை அழகாக இருக்கிறது. யார் பிடிவாதம் பிடிக்கிறார்களோ அவர்களின் வாழ்க்கை மோசமாக ஆகிறது. நாட்கள் மெல்ல மெல்ல கடந்து சென்றன. நான் என் மாமனார் மற்றும் நாத்தனார் விஷயத்திலிருந்து முற்றிலுமாக விலகிவிட்டேன். அவர்களை பற்றி சிந்திப்பது முட்டாள்தனம் என்று எனக்கு தோன்றியது. என் வீட்டை மட்டும் நான் கவனித்தால் போதும் என்று நினைத்தேன். என் கணவர் எங்கும் தவறான வழிக்கு செல்லாமல் பார்த்து கொண்டேன். அப்பாவும் மகனும் என் நாத்தனாருக்கு உதவி செய்வதாக சொன்னாலும் அந்த வீட்டில் நடக்கும் நிஜமான சூழலை நான் ஒருத்திதான் கவனித்து வந்தேன். அதனால் என் மாமனார் அக்காவை கவனித்துக் கொள்கிறார் என்ற கதையை என்னால் நம்ப முடியவில்லை. இது வெறும் பொய்களால் கட்டப்பட்ட ஒரு கதை என்று எனக்கு தெரியும். இதன் பின்னால் ஏதோ ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அதை என் கணவர், மைத்துனர் மற்றும் மாமனார் என மூவருமே என்னிடமிருந்து மறைக்கிறார்கள். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகம் எனக்குள் இருந்தது. ஆனால் இப்போதைக்கு நான் மௌனமாகத்தான் இருந்தேன். என் கணவரே பேச மறுக்கும்போது நான் ஏன் துருவி துருவி கேட்க வேண்டும் என்று அமைதியாகிவிட்டேன். ஆனாலும் அந்த அறைக்குள் என்னதான் நடக்கிறது என்பதை எப்படியாவது கண்டுபிடித்தே தீருவேன் என்ற வைராகியம் என் மனதில் இருந்தது. என் மாமனார் என் நாத்தனாருடன் அப்படி என்னதான் செய்கிறார்? இதை அறிய ஒரு முழுமையான திட்டத்தை தீட்டினேன். மதிய நேரத்திற்கு சற்று முன்பாகவே என் வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு ரகசியமாக என் நாத்தனார் அறைக்குள் சென்று ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தேன். என் மாமனார் அவருக்கு உணவு கொடுக்க வரும்போது அவர் என்ன செய்கிறார் என்ற ரகசியத்தை எப்படியாவது கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்று எனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டேன். திட்டமிட்டபடி நான் வேலைகளை விரைவாக முடித்தேன். மதிய உணவை தட்டில் அடுக்கி மேஜை மீதே வைத்தேன். மாமனார் வரும்போது என்னை தேடக்கூடாது என்பதற்காகவும் நான் மதிய நேரத்தில் ஓய்வெடுக்கிறேன் என்று அவர் நினைக்க வேண்டும் என்பதற்காகவும் இப்படி செய்தேன். என் மாமனார் மதிய வேளையில் சிறிது நேரம் வெளியே செல்வது வழக்கம். அந்த நேரத்தை சாதகமாக்கி கொண்டேன். மிகவும் நிசப்தமாக அந்த அறைக்கு அருகே வந்தேன். சற்றும் முற்றும் பார்த்தேன். யாரும் இல்லை. என் கணவரும் மைத்துனரும் வேலைக்கு சென்றிருந்தார்கள். மாமனார் வெளியே சென்றிருந்தார்.
மெதுவாக நாத்தனார் அறைக்கு கதவை திறந்தேன். உள்ளே நான் கண்ட காட்சி என்னை உறைய வைத்தது. நான் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றேன். என் நாத்தனார் இருந்த நிலையை பார்த்து என் உயிரே பிரிந்து போவது போல இருந்தது. அப்போது திடீரென்று மாமனார் வீட்டிற்குள் நுழையும் சத்தம் கேட்டது. நான் பதட்டத்துடன் அந்த அறையில் இருந்த குளியல் அறைக்கு புகுந்து கொண்டேன். கதவை லேசாக திறந்து வைத்துக்கொண்டு வெளியே நடப்பவற்றை கவனித்தேன். வெளியே நடக்கும் காட்சிகள் எனக்கு தெள்ளத் தெளிவாக தெரிந்தன. சிறிது நேரத்தில் என் மாமனார் சுந்தரம் உணவை தட்டில் ஏந்தி அறைக்குள் நுழைந்தார். அவர் உணவை அங்கிருந்த சோஃபாவில் வைத்தார். பிறகு மெதுவாக நாத்தனாரின் படுக்கைக்கு அருகே சென்றார். அவரை சைரி செய்வது படிக்க வைத்தபடி, என்னை மன்னித்து விடு அம்மா, இன்று அறைக்கு வரச் சற்று தாமதமாகிவிட்டது என்றார். அப்படி சொல்லிவிட்டு அவர் நாத்தனாரின் நெற்றியில் முத்தமிட்டார். அவரை தன்னோடு அணைத்தபடி, இப்போது உன் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டார். ஆனால் என் நாத்தனார் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போல தெரிந்தது. அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவர் மயக்க நிலையில் இருந்திருக்கலாம் என்று எனக்கு தோன்றியது. திடீரென்று மாமனார் அவரை உலுக்கி எழுப்ப முயன்றார். அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக என் நாத்தனார் தன் தந்தையின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார். தன்னை தொட வேண்டாம் என்பது போல அவரை தள்ளிவிட முயன்றார். இதை பார்த்து எனக்கு இதயம் நின்றுவிடு போலும் இருந்தது. ஒரு மகள் தன் தந்தை மீது கை வைப்பதா? இது சாதாரணமான விஷயம் அல்ல. என் மாமனார் உடனே கோபமடைந்து, நீ எப்போதும் இப்படித்தான் செய்கிறாய். ஆனால் நான் பார், ஒரு மானங்கட்டவன் போல மீண்டும் மீண்டும் உன்னிடம் அன்பு தேடியே வருகிறேன் என்றார். அவர் பேசிய வார்த்தைகளை கேட்ட என் உடல் கூசியது. தன் சொந்த மகளிடமா இப்படி பேசுவார்? அவருக்கு சிறிது வெக்கம் இல்லையா? திடீரென்று அவர் அவள் முகத்திற்கு அருகே குனிந்தார். நான் உடனே என் முகத்தை திருப்பிக் கொண்டேன். அந்த அறைக்குள் என்ன நடக்கிறது என்பது என் அறிவுக்கு எட்டவில்லை. இப்படி ஒரு கொடுமையான நான் என் வாழ்நாளில் கண்டதே இல்லை. சிறிது நேரம் கழித்து நான் மீண்டும் பார்த்தபோது என் மாமனார் அவளுக்கு பலவந்தமாக உணவு ஊட்ட முயன்று கொண்டிருந்தார். ஆனால் அவள் தொடர்ந்து அவர் கைகளை தட்டிவிட்டு கொண்டிருந்தாள். அவரை தன் அருகிலிருந்து விரட்டி போராடினாள். ஆனால் மாமனார் அடங்கவில்லை. அவர் பெரிய பெரிய கவளங்களாக உருட்டி அவள் வாய்க்குள் திணித்தார். அதன் பிறகு அவர் செய்த ஒரு செயலை பார்த்ததும் என்னால் பொறுக்க முடியவில்லை. என் ஆத்திரமும் அருவருப்பும் எல்லை மீறியது. நான் குளியறையை விட்டு வெளியே வந்தேன். கதவை திறந்து கொண்டு அவர் முன்னே நின்றேன். உங்களுக்கு வெக்கமா இல்லையா என்று கோபத்தில் கத்தினேன். உறவில் இவர் உங்கள் மகள். அவரிடம் போய் இப்படி ஒரு கீழ்த்தரமான முறையில் நடந்து கொள்கிறீர்களே, இதெல்லாம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறதா? அவர் இருக்கும் நிலையை பாருங்கள், உங்கள் செயலை பாருங்கள். உங்கள் வயது என்ன, நீங்கள் செய்யும் செயல் என்ன என்று எனக்கு தோன்றியதையெல்லாம் ஆத்திரத்தில் கத்தி கொண்டிருந்தேன். என் மாமனார் இவ்வளவு கீழ்த்தரமான செயலில் ஈடுபடுவார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. என் பேச்சை கேட்டதும் அவர் ஆவேசமாக எழுந்து நின்றார். அவர் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. என்னை உற்று பார்த்தபடி, என் விஷயத்தில் தலையிடாதே என்று என் மகன் உனக்கு எத்தனை முறை எச்சரித்திருப்பான். ஆனால் உனக்கு சொன்னால் புரியாது போலிருக்கிறது. நான் எப்படிப்பட்ட மாமனார் என்று இன்று உனக்கு காட்டுகிறேன் பார் என்று சொல்லிக்கொண்டே அவர் என்னை நோக்கி பாய்ந்தார். நான் பயத்தில் அலறிக்கொண்டு என் அறைக்குள் ஓடிப்போய் கதவை பூட்டிக் கொண்டேன். என் இதயம் அந்த பயத்தில் வெடித்துவிடும் போல இருந்தது. அவசரப்பட்டு விட்டேனோ? குளியலறையை விட்டு வெளியே வந்திருக்கக்கூடாது. இன்னும் சற்று பொறுமையாக இருந்திருக்கலாமோ என்று பல எண்ணங்கள் ஓடின. சிறிது நேரத்தில் என் அறை கதவு பலமாக தட்டப்பட்டது. மாமனார் வெளியிலிருந்து என்னை கதவை திறக்கும்படி கத்தினார். ஆனால் நான் பயத்தில் ஒரு மூலைக்குள் முடங்கி கிடந்தேன். இப்போது வெளியே சென்றால் அவர் என்னை கண்டிப்பாக மன்னிக்க மாட்டார். ஏதேனும் விபரீதம் நடந்துவிடும் என்று எனக்கு புரிந்தது. வெகு நேரம் கதவை தட்டிவிட்டு அவராகவே அங்கிருந்து சென்று விட்டார். சிறிது நேரம் கழித்து மீண்டும் கதவு தட்டப்பட்டது. இப்போது வெளியே நின்றது என் கணவர் கார்த்திக். இப்போது கதவை திறக்கலாமா என்று யோசித்தேன். என் இதயம் திறந்துவிடு, உன் கணவரிடம் உன் மாமனார் செய்யும் அசிங்கத்தை சொல்லு என்று கூவியது. நான் உடனே கதவை திறந்தேன். அங்கே கார்த்திக்குடன் அவர் தம்பி வினோத்தும் நின்று கொண்டிருந்தார். அவர்கள் இருவரின் முகத்தை பார்த்தபோதே தெரிந்தது, அவர்களும் தந்தை நடந்ததை அனைத்தையும் சொல்லிவிட்டார் அவர்களிடம் என்று எனக்கு தெரிந்தது. அவர்கள் இருவரும் அமைதியாக வந்து சோஃபாவில் உட்கார்ந்தார்கள். நான் பதட்டத்துடன் கார்த்திக்கிடம் கேட்டேன், உங்களுக்கு தெரியுமா உங்கள் அப்பா உங்கள் அக்காவிடம் எப்படி நடந்து கொள்கிறார் என்று? நான் மேலும் ஏதோ சொல்ல வந்தேன். ஆனால் அதற்குள் வினோத் குறுக்கிட்டு பேசினான். அவர் எங்கள் சகோதரி அல்ல, அவர் எங்கள் சித்தி, அதாவது சின்னம்மா, அதாவது எங்கள் தந்தையின் இரண்டாவது மனைவி. அவரை நாங்கள் உலகிற்கு அடையாளம் காட்டவில்லை. அவருக்கு மனநிலை சரியில்லை. நீங்கள் ஏன் தேவையற்ற விஷயங்களில் தலையிட்டு இவ்வளவு தூரம் வரை வருகிறீர்கள்? உங்களுக்கு இந்த வீட்டில் ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கப்படுகிறது. அன்பும் மரியாதையும் கிடைக்கிறது. மூத்த மருமகள் என்ற மதிப்பும் இருக்கிறது. அப்படி இருக்க வீட்டின் அந்தரங்க விஷயங்களில் தலையிட வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது?
வினோத் சொன்னதை கேட்டதும் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். எனக்கு ஒரு நாத்தனார் இருக்கிறார். அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் என்றுதானே சொன்னார்கள். இப்போது எப்படி அவர் சித்தியாக முடியும்? பிறகு கார்த்திக் சொன்ன உண்மைகளை கேட்டபோது நான் மிகுந்த வெட்கத்திற்கும் வேதனைக்கும் உள்ளானேன். என் எண்ணத்தை நினைத்து எனக்கே கோபம் வந்தது. கார்த்திக் சொன்னார், எனக்கு ஒரு தங்கை இருந்தாள். அவள் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனாள். அந்த துக்கத்தில் என் அம்மாவும் எங்களை விட்டு பிரிந்தார். அதற்கு பிறகுதான் அப்பா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். நானும் வினோத்தும் இந்த திருமணத்தில் விருப்பமில்லாமல் தான் இருந்தோம். அந்த பெண்ணை அம்மாவாக ஏற்க மறுத்தோம். ஆனால் அப்பாவுக்கு இந்த வீட்டை தவிர வேறு புகலிடம் இல்லை. அதனால் தன் மனைவி எப்போதும் ஒரு அறைக்குள்ளேயே இருப்பாள் என்று அப்பா எங்களுக்குள் வாக்குறுதி அளித்தார். அவர் தொடர்ந்தார். அப்பா அவரை தன் வீட்டிலிருந்து அழைத்து வரும்போது ஒரு பயங்கரமான விபத்து ஏற்பட்டது. அதில் அவர் தன் மனநிலையை இழந்தார். அவருக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது. ஊர் சிரிக்கும் என்று பயந்து நாங்கள் அவரை வெளியே காட்டாமல் அறைக்குள்ளேயே வைத்திருக்கிறோம். அவருக்கு கோபம் வந்தால் எதிரில் இருப்பவர் தலையை கூட உடைத்து விடுவார் என்று மருத்துவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். அதனால்தான் அப்பா அவருக்கு மருந்து கொடுக்க செல்லும்போதே அல்லது கணவனாக பார்க்க செல்லும்போதும் அவர் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்கிறார். அப்பா உடல் முழுக்க வியர்த்து கலைந்து வெளியே வருவதற்கு காரணம் இதுதான். அவர் அந்த அறைக்குள் ஒரு நோயாளி மனைவியை போராடி பராமரித்து கொண்டிருக்கிறார். அவர் எங்கள் சகோதரி அல்ல, எங்கள் சித்தி. கார்த்திக் இதை சொன்னபோது தான் எனக்கு எல்லாம் புரிந்தது. நான் முதலில் அந்த அறைக்குள் நுழைந்தபோது அங்கே ஒரு வயதான பெண்மணி படுக்கையில் கிடப்பதை பார்த்து ஏன் திகைத்தேன் என்பதும் இப்போது விளங்கியது. உண்மை தெரிந்ததும் என் மனது பாரம் குறைந்தது, நிம்மதி அடைந்தது. என் கணவரிடமும் மாமனாரிடம் என்னுடைய தவறான எண்ணத்திற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு தந்தையையும் மகளையும் பற்றி இவ்வளவு கேவலமாக நான் நினைத்து விட்டேன் என்று நினைத்து வருந்தினேன். அதற்கு பிறகு என் வாழ்க்கை சந்தோஷமாக ஆரம்பித்தது.